நம்பர் 1 100% இந்த வெப்சைட் வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். ஏன்னா நீங்கள் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே ஹோஸ்ட் பண்ணி ஹோஸ்டிங்காக இருக்கட்டும் டொமைனாக இருக்கட்டும் நீங்களே சொந்தமாக வாங்கி இதற்கான இதுக்கு பே பண்ணி நீங்களே சொந்தமாக வச்சுருக்கீங்க. கம்பேரிட்டிவ்லி பிளாகரில் வந்து கூகுள் ஓன்ஸ் பிளாகர் ஆர் பிளாக் ஸ்பாட். அதில் நம்ம வந்து சும்மா நம்மளோட ஃப்ரீயாக ஒரு டொமைன் நேம் க்ரியேட் பண்ணி .blogspot.com ஆர் பிக்ஸாக இருந்தால் .bix ஆர் .weebly இந்த மாதிரி நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியில் வந்து யூஸ் பண்ணல. நீங்கள் சொந்தமாக ஹோஸ்டிங்காக வாங்கி ஒரு டொமைனுக்காக பே பண்ணி அதையும் வாங்கி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த ஹோஸ்டிங் வேண்டாம்னு நீங்கள் வேறு ஹோஸ்டிங் கூட நாளைக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோஸ்டிங்காக இருக்கட்டும் டொமைனாக இருக்கட்டும் இட்ஸ் யோர்ஸ். நம்பர் 2 நீங்கள் WordPress மாதிரி ஒரு CMS ஒரு கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளகின்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆர் ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பிளெயின் வெனிலா வெப்சைட் கூட க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் பை யூஸிங் HTML, CSS, JavaScript ஆர் எனி அதர் கோடு உங்களுக்கு தெரிஞ்சது வச்சு கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரியும், நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு சிம்பிள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அட்மோஸ்ட் சிம்பிள் வெப்சைட்டாகவும் க்ரியேட் பண்ணலாம் ஆர் டோட்டல் காம்ப்ளிகேட்டட் ஆர் ஈவன் இ-காமர்ஸ் வெப்சைட் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் ஆல் யோர்ஸ். இது உங்களோட கண்ட்ரோல் தான். மூன்றாவது கோட் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி மச் மோர் ஈஸியர். இதற்கு நீங்கள் ப்ளகின்ஸ் கூட யூஸ் பண்ணி கோட் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஹெடர் ஆர் ஃபுட்டர் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கோட் இன்சர்ட் பண்ணணுமா ப்ளகின் இருக்குது. தீமுக்குன்னு ஒரு தனி ஃபைல் இருக்கும் ஆர் CSSக்கு ஒரு தனி ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் டேரெக்டாக போய் கோட் கஸ்டமைசேஷன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் பிளாக் ஸ்பாட் பிளாகர்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் வேர்ட்ப்ரெஸில் வந்து இதற்கான சில எக்ஸ்டென்ஷன் ப்ளகின்ஸும் இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன். ஸோ அதற்கு கம்பேரிட்டிவ்லி கோட் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து மச் மோர் சிம்பிளர். நான்காவதாக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது வந்து WordPress வெப்சைட்டில் கம்பேரிட்டிவ்லி மச் மோர் சிம்பிளர். அஃப்கோர்ஸ் பிளாகர் வந்து கூகுளோடது. ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினில் பிளாக் ஸ்பாட் பிளாகருக்கு வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் தேர் ப்ராடக்ட். அவங்களோட ப்ராடக்ட்ன்றதுனால ரேங்கிங் வந்து பெட்டராக இருக்கலாம். பட் WordPress வெப்சைட்டில் இதற்கான கண்ட்ரோல் வந்து டோட்டலாக உங்கள் கையில் இருக்குது. இதற்கு ரேங்க் மேத் ஆர் யோஸ்ட் ஆர் SEO ப்ரெஸ் ஆர் ஆல் இன் ஒன் SEO இந்த மாதிரி நிறையா ப்ளகின்ஸ்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து ரேங்க் மேத். இதை பற்றின நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட SEO ஆப்ஷன்ஸை இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக மேம்படுத்திக்கலாம். அண்ட் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் த வெப்சைட் உங்களோட கையில் தான் இருக்கும். 5th பாயிண்ட், இதெல்லாம் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் நம்மளோட வெப்சைட் வந்து லுக்ஸ் மோர் ப்ரொஃபஷனல். நல்ல பிராண்டிங் பர்பஸஸ்க்காக நம்ம வந்து இதை ஈஸியாக வெப்சைட் வந்து நல்லா மேம்படுத்திக்கலாம். ஏதாவது கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணால் கூட நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். வெப்சைட்டில் பேரும் பார்த்திங்கன்னா உங்களோட பேர்லேயே ஆரம்பிக்கலாம். ஒரு பிராண்ட் நேமில் வந்து .com, .net, .org வாட் எவர் நீங்கள் TLDs எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெப்சைட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இட் மேக்ஸ் மோர் அட்ராக்டிவ். இதனால் நமக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் ஆஃபர்ஸ் வரலாம். ஒரு அஃபிலியேட்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அப்ரூவல்ஸ் கிடைக்கும். அதுவே blogspot.com ஆர் arun.blogspot.com ஆர் naveen ஆர் sweta.blogspot.com இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வராது. டொமைன் அட்ரஸ் நம்ம ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போதே வந்து இது வந்து இலவசமாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு we are not invested in it அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் ஆரம்பிக்கும்போது இட் கிவ்ஸ் மோர் ப்ரொஃபஷனல் லுக் ஃபார் யுவர் ஐடென்டிட்டி. நம்மளோட அடையாளத்துக்கு வந்து இது வந்து ஒரு லுக்ஸ் மோர் ப்ரொஃபஷனல். அண்ட் அடுத்ததாக நீங்கள் வந்து யூசர்ஸ் ஆர் மெம்பர்ஷிப்ஸ் பேஸ்டு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு WordPress இஸ் a குட் ஆப்ஷன். அண்ட் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாமே WordPressல வந்து உங்களுக்கு சுலபமாக பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு பிளாகர்னா இட் மேக்ஸ் மச் மோர் டஃபர் அண்ட் ஹார்டர். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் பிளாகர்லேயே இருக்கீங்க WordPress ஜம்ப் பண்ணல அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் பிளாகர்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இது போகணும்னு தோணித்தான் நீங்கள் அதிலே தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். பேசிக் பிளாகிங்க்கு வந்து பிளாகர் இஸ் டோட்டலி குட். பட் அதுவே உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸை மேம்படுத்தணும் ஒரு உங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து WordPressக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். WordPress பிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். WordPress வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதற்கான சில ஸ்டார்டிங் பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இதை எப்படி நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கி டொமைன் ஆட் பண்ணி எப்படி WordPress இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணலாம், நீங்கள் இன்றைக்கி எப்படி தொடங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்க்கலாம். அதற்கு கீப் க்ரியேட்டிங். உங்களோட வெப்சைட் வந்து ஓஹோன்னு வரணும்னு நான் வந்து வாழ்த்துறேன் அண்ட் ஆல்சோ விரும்புகிறேன். அதற்கு நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. Thanks for watching. Bye.